ஐயா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் 133வது பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு புகழ் வணக்கத்தையும் செவ்வணக்கத்தையும் வீர வணக்கத்தையும் செலுத்துகிறோம். ஐயா மோகனசுந்தரம் ஐயா அவர்கள் இந்தியா கூட்டணியினுடைய கட்சியை சேர்ந்த அனைத்து தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் சிபிஎம்எல் கட்சியின் சார்பாக என்னுடைய சிவப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய கொள்கை என்பது இந்த 28 கட்சி கூட்டணியிலே நாங்களும் இருக்கின்றோம் என்பதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். எங்களுக்கும் பீகார், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் 7 தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுகின்றோம். பீகாரிலே இந்தியா கூட்டணி எங்களுக்கு 3 தொகுதிகளை வழங்கி இருக்கிறது. சிபிஐக்கு 1 தொகுதியை வழங்கி இருக்கிறது. சிபிஎம்முக்கு 1 தொகுதியை வழங்கி இருக்கிறது. ஆக வட இந்தியாவிலே சிபிஎம்எல் கட்சி தான் இடதுசாரி கட்சிக்கான அடையாளத்தோடு வேகமாக வளர்ந்து வருகிறோம் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் எதற்காக ஏற்பாடு செய்வோம் என்று சொன்னால், கட்சிகள் என்பதை அந்தந்த பகுதியிலே குறைவாக இருப்பார்கள், கூடுதலாக இருப்பார்கள். ஆனால் ஒரு வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஓட்டிலே தோற்றவர்கள் உண்டு, ஒரு ஓட்டிலே ஜெயித்தவர்கள் உண்டு. நம்முடைய பொது எதிரி மோடியை வீழ்த்துவதற்கு நாங்கள் களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த தொகுதியிலே உதயசூரியன் சின்னம் வெற்றி பெறுவதற்காக நாங்கள் தேர்தல் முடிகின்ற வரையிலே எங்களுடைய உழைப்பை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழக உழைப்பாளருக்கும் வருவோம் என்ற உறுதியை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதோ ஒன்றிய தலைவர் சேர்மன் மதிப்புக்குரிய அண்ணா திரு விஜயகுமார் அவர்கள் உரையாற்றுவார்கள். மாண்புமிகு கழக தலைவரும் தமிழக முதல்வர், இந்தியாவிற்கு வழிகாட்டியாக திகழும் தளபதி அவர்களின் பொற்கால ஆட்சியிலே இன்றைக்கு ஏற்காடு கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஏற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அயோத்தியாப்பட்டினம் ஒன்றியத்தில் உள்ள குப்பனூர் ஊராட்சியில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் விழாவில் தேர்தல் பிரச்சார பேரவையும் தோப்புலாவுக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிய செயலாளர் சண்முக சுந்தரம் அவர்களையும் கம்யூனிஸ்ட் தோழர் ஐயம்புரை உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தை தோழர்கள் அனைவருக்கும் நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்னொருத்தர் டெல்லியில் வாயிலே வர சுட்டார் மோடி. அவர் என்ன சொன்னார், பணத்தை செல்லாதுன்னு அறிவித்து நாமெல்லாம் பணத்துக்கு வேண்டி ரோட்டில் அங்கே அலைஞ்சிட்டு இருந்தோம். ஐயா இது மாதிரி பண்ணுறேன்னா நான் பிடிச்சி பணக்காரன் இருக்கிற பணத்தை கருப்பணத்தை தான் பிடிச்சி ஏழைங்க அக்கௌண்ட்டில் 5 லட்சம் போடுறோம்னாரு. அவர் 5 லட்சம் போடாட்டி போயிருப்பாரு. நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற மினிமம் பேலன்ஸு இப்போ போடுது. இதுக்கு ஜிஎஸ்டி என்ற ஒரு வரியை அழைத்து சிறு குறு தொழில் எல்லாம் முடிச்சிட்டாரு. ஓகே, இந்த மோடி யாருக்காக ஆட்சி பண்ணாருன்னா பணக்காரனுக்காக தான் ஆட்சி பண்ணார். அவருடைய பொருளாதார கொள்கையும் அப்படிதான் இருக்குது. சிறு வணிக கடன், காய்கறி கடை, இவங்களுக்கு யாருக்காவது இந்த மத்திய வங்கியில் யாருக்காவது கடன் கொடுத்துருக்காங்களா? கொடுக்க மாட்டாங்க. அவர் யார் கொடுப்பாருன்னா அம்பானி, அதானி, லலித் மோடி அவங்களுக்கு தான் கொடுப்பாரு. அவங்க வாங்கிட்டு கடனை வாங்கிட்டு வெளிநாடு ஓடிப்படுவாங்க. அப்புறம் அது தள்ளுபடியும் பண்ணிடுவார். இன்றைக்கு ஏழைப்பாளையில் வயிற்றில் அடிக்கக்கூடிய அரசு தான் மோடி அரசு. நாம் மழை வெள்ளத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும், வாயிலா ஜீவன்லாம் தென் மாநிலத்தில் எப்படி அடிச்சுட்டு போச்சு, பானை அடிச்சுட்டு போச்சு. சென்னையில் இருக்கிற மக்கள்லாம் எப்படி கவர்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும், குடிக்க தண்ணி இல்லாத கூட. அப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து கால்நடை வைக்காத மோடி இப்போ ஏன் வரேன்னா மறுநாட்டுலாம் அடித்து தோற்றுறான் மோடியை. இங்கே அடிக்கிற அடி வந்தாலும் அங்கேருந்து இங்கே வந்து விழுவுறான் தமிழ்நாட்டில். நான் கூட என்ன இருந்தாலும் இப்போ புயல் மழை வெள்ளம் வந்தப்போ கூட இந்த மோடி தமிழ்நாட்டு பக்கம் வரலையே. இப்போ எதுக்கு வரான்னா அது எதில் அடிக்கிறான்னு இங்கே ஏன்னா டிவி வாட்ஸ்அப்பில் நம்ம தோழர்கள் போட்டிருப்பாங்க. எதில் அடிக்கிறாங்க? பிஜேபி காரணம்லாம் ஓட ஓட விரட்டுறானுங்க, காலில் போட்டுக்கிறது எடுத்து அடிக்கிறானுங்க பிஜேபி காரணங்களாம். அந்த அளவுக்கு மோடி அரசின் மீது அவ்வளோ வெறுப்பில் இருக்காங்க வடநாட்டுக்காரங்களாம். அவங்க ஊர்லேயே அந்த அளவுக்கு அந்த நிலைமை இங்கே வடநாட்டில் பூரா. அதனால தான் சரி அங்கே ஒன்றும் வேலையாகாதுன்னு சொல்லிட்டு தான் இங்கே தமிழ்நாடு பக்கம் திரும்பி
இங்கே ஏதாவது ஏமாத்தலாமா? ஏதாவது ஒன் ட்ரிப் டோக்கன் ஒன்று கொடுத்தாங்களே, வீட்டுக்கு பட்டுப்புடவை தரேன், நகை தரேன், அப்படி ஏதாவது கொடுத்து இங்கே ஏதாவது ஏமாற்றி ஓட்டு வீட்டு வாங்கலாமான்னு பார்க்குறாங்க. ஒரு கூட்டணி பாமகவும் பிஜேபி கூட்டணியும் தெரிஞ்சு கூட்டணி, இன்னொரு கூட்டணி வந்து அது கள்ள கூட்டணி. உன் கூட சேர்ந்தா எனக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லி எடப்பாடி தனிச்சு நிற்கிறேன், நாங்கள் ஏமாற்றி ஓட்டு வாட்டு ஃப்ளைட் ஏறி இப்போ கை கொண்டுக்கலாம் மோடி அப்படின்னு சொல்லிட்டு அவரு. அது வந்து கள்ள கூட்டணி. ஏடிஎம்கேக்கு அளிக்கிற வாக்கும் அது பிஜேபிக்கு அளிக்கக்கூடிய வாக்கு தான். எனவே எதிர் வர இருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் உங்களுக்காக உழைக்கக்கூடிய கழக தலைவர் தளபதி அவர்களின் பொற்கால ஆட்சியிலே நம்முடைய வெற்றி வேட்பாளர் மலையரசன் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்கள் ஒவ்வொருவருடைய கோட்பாடுகளை பெற்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.